ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை வெகு தயவுடன் அளிக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி சங்கீதம் 32 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒரு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் 10 மாதங்களை நிறைவு செய்து 11ஆவது மாதத்திற்குள்ளாக தேவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒருவேளை நாம் விரும்பி இந்த நாளிலே இந்த மாதத்திற்கான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் அத்தனையும் வாக்கு தத்தங்களாகத்தான் இருக்கின்றன. இந்த நாளிலே குறிப்பாக நாம் இந்த 8ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பிரதானமான கிருபை என்னவென்றால், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன். யோபு பக்தன் சொல்லுகிறான் 23:10, நான் போகும் வழியை அவர் அறிவார் என்பதாக சொல்லுகிறார். ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. அந்த விசுவாச உறுதி எப்படியோ காலம் போகிறது என்பதல்ல. என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னுடைய மேய்ப்பன், நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்றதான அந்த உறுதிப்பாட்டோடு நாம் நம்முடைய நாட்களை ஆண்டவருடைய பலத்தினாலே கொண்டு செலுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. நம்முடைய வழி கோணலாய் கஷ்டங்கள் நிறைந்ததாய் இருக்கலாம், சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கலாம், நம் வழி மாறாவின் தண்ணீரை போல கசப்பாக இருந்தாலும் ஏலிம் போல சந்தோஷமும் உற்சாகமும் உள்ளதாக மாற்ற வல்லவராய் சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கும் எனக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம் பாதையை அறிந்து நமக்கு போதித்து ஆலோசனை சொல்லி வழிநடத்தி சுத்த பொன்னாக விளங்கச் செய்வார். உயிருள்ளவரும் நம்மை நடத்துகிறவருமாகிய தேவனை நம்முடைய இதய பீடத்திலே அமர்த்தி அவர் ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வழிநடத்தலை கண்டு அவரையே ஸ்தோத்திரிக்க வேண்டும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவர் சொல்லும் சத்தம் கேட்டு அவர் வழி நடந்து பாக்கியவான்களாக விளங்குவதற்கு நம்மை இந்த நாளிலே அர்ப்பணிக்க வேண்டும். அவர் போதித்து வழி நடத்துகின்றார். அவர் என்னுடைய ஆசிரியராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து, அப்படி என்றால் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆசிரியர், ஆசு கூட்டல் இரியர் என்று சொல்லி அதை பிரிக்கலாம். ஆசிரியர், ஆசு என்றால் குற்றம், சிறியர் என்றால் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர் அல்லது குற்றம் களைபவர் என்று சொல்லலாம். இந்த ஆசிரியருக்கு மற்றொரு வார்த்தை நாம் சொல்லுகிறது உண்டு, குரு என்று சொல்லுகிறது உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். அந்த குரு என்றால் கு கூட்டல் ரு. கு என்றால் இருள், ரு என்றால் ஒளித்தல், இருளை ஒழிக்கிறவர். ஆம், என்னுடைய வாழ்க்கையிலே இருளாய் இருக்கிற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே குற்றமாய் காணப்படுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் என் ஆண்டவர் அதமாக்கி நாசம் பண்ணி எனக்கு வெற்றியையும் விடுதலையும் கொடுக்கிற வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 71:17 தாவீது குறிப்பிடுகின்ற பொழுது, தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்பதாக சொல்லுகிறார். 94ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 23 தீர்க்கன் கூறுகின்ற பொழுது, அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு எருசலேம் தேவாலயத்திலிருந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசத்தின் அடிப்படை நம்முடைய குறைவை உணர்ந்து மனம் திரும்பி அவருடைய உத்தமமான வழியில் நடந்து நிறைவாழ்வை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான். மத்தேயு 19:16 செல்வந்தனான ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று போதித்தார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள புத்தகங்களை நாம் படிப்போம் என்றார்.
தேவன் சிறப்பான மேன்மைக்குரிய ஒரு ஆசிரியராக கற்றுக் கொடுப்பவராக அவர் காணப்படுகிறார். எல்லாவற்றிலையும் கற்றுக் கொடுக்கிறார். மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நீ நானும் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக தம்முடைய அடிச்சுவடை வைத்து சரியான பாதையிலே நம்மை கற்றுக் கொடுத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீ செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அப்பொழுது அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உனக்கு பலிதமாகும். அவர் உன்னுடைய ஆசிரியராக இருக்கட்டும். மனிதனிடத்திலே போய் கேட்காதே. குறி சொல்லுகிறவனை, நாள் பார்க்கிறவனை நாடித்து ஓடாதே. பறவைகள் பச்சை இடத்திலே என்னுடைய தலைவிதி எப்படி இருக்கும் என்று சொல்லி கையை நீட்டாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை உருவாக்கினவர், உன்னை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். அவரிடத்திலே கேள், அவருடைய ஆலோசனையை கேள், அவருடைய கற்றுக் கொடுத்தலுக்கே நீ கீழ்ப்படி. அவர் உனக்கு போதிக்கிற உன் மேலான சிறப்பான ஆசிரியராக இருக்கிறார். இரண்டாவதாக நான் பார்ப்போம் என்றால் அவர் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார். கைகாட்டியாக அல்ல, வழிகாட்டியாக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். கைகாட்டியானது இதுதான் பாதை என்று காட்டிவிடும். ஆனால் வழிகாட்டி நான் செல்ல வேண்டிய இடம் மட்டுமாக என்னை கரம்பிடித்து வழிநடத்தி செல்லும். இல்லையென்றால் எனக்கு முன்பாக அவர் நடப்பார், நான் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவேன். அவரோடு இணைந்து நடக்கின்ற ஒரு அனுபவம். அப்படி செல்லுகின்ற பொழுது வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்பாக சொல்லக்கூடிய வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் கட்டளையிடுவார். பரிசுத்த யோவான் 10:11 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறுகிறார். தன்னை விசுவாசிக்கின்ற மக்களை ஆடுகள் என்றும், மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று போதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆராதனை கீதங்களிலே நாம் பாடுகிறோம் அல்லவா? நல்ல மேய்ப்பன் சத்தம் நன்றாய் அறிவோம், காதுக்கின்பமாக கேட்டு கழிப்போம், கண்டித்தாலும் நேசர் ஆற்றி தேற்றுவார், நாங்கள் பின்னே செல்ல வழிகாட்டுவார். ஆம், அவர் என்னுடைய வழிகாட்டி. நான் செல்லும் இடம் மட்டுமாக என்னோடு இணை பிரியாது என்னை அரவணைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு. அந்த ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களோடு சென்று உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு வழிகாட்டுவார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். நாம் அவருடைய சத்தம் கேட்டு அதன்படி நடந்து அவர் அளிக்கின்ற பரிபூரண வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். ஆட்டுக்காக இரத்தம் சிந்தின மேய்ப்பர், அதில் மூழ்கினோரை தூயராக்குவார், பாவக்குணம் நீக்கி முற்றும் ரட்சிப்பார், திவ்ய தூய சாயலாக நம்மை மாற்றுவார். அவர் நல்ல மேய்ப்பர், ஆட்டை போஷிக்கிறவர். ஓநாய்கள் வந்தாலும் தொடவே ஒட்டார். சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம். பாதாளத்தின் மேலும் ஜெயங்கொள்ளுகிற அந்த கிருபை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வழியை குறித்து கலங்காதே, உன் வழிகாட்டி உன்னோடு வருகிறார். மூன்றாவதாக ஆலோசனை சொல்லுகிறவர். அவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். கண்ணை வைத்து என்று சொல்லுகின்ற பொழுது என்மேல் கவனமாக இருக்கிற ஆண்டவர், என்மேல் நோக்கமாக இருக்கிற தேவன், அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி கொண்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கண்கள் என்னை சோதித்தறிகிறது, அந்த கண்கள் என்னை பாதுகாக்கிறது, அந்த கண்கள் என்னை சரியான வழியிலே நடத்துவதற்கு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, என்ன செய்ய போகிறேனோ, யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எதற்காக? அடுத்த சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உங்களை காக்கும்படியாக, நீங்கள் வறுமையில் வாடாமல் இருக்கும்படியாக ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிற கண்கள். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 14ஆம் வசனம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது, அசுத்தத்தை களையக்கூடியது,
எனக்கு எதிராக போரிடும்படியாக வரக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளையும் மதமாக்கக்கூடிய வல்லமையுடையது என் ஆண்டவருடைய கண்கள். நீ கவலைப்படாதே. மனிதனுடைய கண்களிலே நான் விழுந்து விட்டேனே, பிறருடைய கண்களிலே நான் விழுந்து விட்டேனே, அவர்களுடைய இந்த ஆள் தீய கண்கள், அந்த தீய கண்கள் எனக்கு எதிராக வருகிறதே, எல்லா தீய கண்களுக்கும் எதிராக என் ஆண்டவருடைய கண்கள் எனக்கு இருக்கிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆம், ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. உன்மேல் கண்ணை வைக்கிறவர், கரிசனையுடையவர், காண்கிறவர், கரிசனையோடு விசாரிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினாலே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சங்கடத்திலும் கஷ்டத்திலும் சந்தேகத்திலும் நெருக்கத்திலும் செல்லுகின்ற போது அநேக சத்தங்கள் இந்த வழியாக செல், அந்த வழியாக செல் என்று நமக்கு சொல்லும் ஆலோசனை சொல்லும் சமயத்திலும், விவேகம் ஒரு ஆலோசனையும் விசுவாசம் வேறொரு ஆலோசனையும் கூறும் பொழுதும் நீங்களும் நானும் அமர்ந்திருந்து அவ்வாறு இடையிட்டு கூறும் யாவற்றையும் அமர்த்தி தேவனுடைய சமூகத்திலே அமைதியாய் காத்திருக்க வேண்டும். அவருடைய திருவசனங்களை பக்தியோடு வாசித்து நம்முடைய தன்மையை அவருடைய திருமுக பிரகாசத்திற்கு நேராக ஏறெடுப்போம். தேவன் என்ன தீர்மானம் செய்வார் என்பதை மாத்திரமே அறிய ஆவலுள்ளவர்களாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்மேல் கண்ணை வைக்கிறார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அவருடைய ஆலோசனை ஒரு காலம் அபத்தமாகவே செய்யாது. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய ஆசிரியராக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே, நாங்கள் மாணவர்களாக உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய மனுஷீக சிந்தையில் எந்த காரியத்தையும் நாங்கள் தேடாது ஆண்டவரே, நீர் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறீர் என்பதை முழுமையுமாய் நாங்கள் ஒத்துக்கொண்டு உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைக்காக, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருந்து கரிசனையோடு காண்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களை காணும் எங்கள் தேவனை நாங்கள் கண்ட அனுபவத்தோடு கூட உம்முடைய வழிநடத்தலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.